வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம லாங் லெக்ஸ் இந்த திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்க ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் திரைப்படம் இது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, 1990களில் அமெரிக்காவில் இருக்க ஆரகன் ஸ்டேட்டில் வந்து தொடர் கொலைகள் நடக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அந்த மாதிரி நிறைய வரிசையான டெத்து நடக்குது. அது கொலையா, யார் செய்கிறா, எப்படி அந்த ஃபேமிலிக்குள்ளார அந்த எப்படி ஒரே மாதிரியான பேட்டர்னில் போயிட்டுருக்கு, ஏன் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே மற்றவங்க எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நோக்கின ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது எஃபிஐலேருந்து. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு சைக்கோட்டை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயம் வந்து உள்ளே வருது. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு கொலை நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரிவெஞ்ச் இருக்கும், அல்லது வந்து ஏதோ ஒரு சைக்கோத்தனம் இருக்கும். பட் இதில் வந்து அந்த உள்ளே போக 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 தான் வந்து அந்த சைக்கோத்தனத்தை தாண்டின ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் ஒன்று உள்ளே வருது. அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டும், அந்த சைக்கோத்தனமும் அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயமும் உள்ளே இணைகிற அந்த புள்ளி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்கா மன்றோ அவங்க தான் வந்து அந்த FBI ஏஜென்ட்டாக வராங்க. லீ ஹார்க்கர் அந்த கேரக்டரில் சரியான பெர்ஃபார்மன்ஸு. கிட்டத்தட்ட ஒரு பெண் சிவாஜி அப்படின்னு சொல்லலாம். முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக அவங்களுக்கு நடிக்குது. ஒரு கண்ணை மட்டும் தனியாக நடிக்குது, ஒரு கண்ணு மட்டும் தனியாக நடிக்குது. ஒரு மாதிரியான அதாவது அவங்க ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்குது. பிளாங்காக ஒரு ஷாட்டில் கூட அவங்க ஃபேஸ் வந்து பிளாங்காகவே இல்லை, எக்ஸ்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து ஹாரர் குயின்னு கூட சொல்கிறாங்க. அவங்க வரிசையாக நிறைய ஹாலிவுட் ஹாரர் படங்கள் நடிக்கிறதுனால உண்மையிலேயே வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸு. கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே ஆஸ்கருக்கான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படின்னா இந்த படத்தில் வில்லன் கேரக்டர், பட் இந்த படத்தோட ரியல் ஹீரோ, அந்த டைட்டிலர் ரோல் வந்து நிக்கோலஸ் கேஜ். ரொம்ப சீசன்ட் ஆக்டர், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் இதில் வந்து நம்ம ஜோக்கருக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு, அந்த மாதிரி ஃபேஸ்லாம் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரி ஜோக்கரை ரிசம்பிள் பண்ணாலும் கிட்டத்தட்ட அது நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜோக்கரையே வந்து பார்க்குறோமோ அப்படின்னு தோணுது. பட் போக 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 அவர் தனியான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் சரியான பெர்ஃபார்மன்ஸு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் கண்டிப்பாக ஆஸ்கர் நாமினியாக இருப்பார் இந்த வருஷத்தில். இந்த படத்துக்கு 2 ஆஸ்கர் நாமினி இருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தோட டேரக்டர் ராஸ்கர் பெர்கின்ஸ், சரியான ஒரு டைரக்ஷன், சரியான ஒரு ரைட்டிங். இது எல்லாத்த விட படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டது வந்து படத்தோட ஆடியோ அண்ட் வீடியோ தான். நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கிற, வீடியோ சிஸ்டம் இருக்கிற தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சரியான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியான சவுண்ட் டிசைன் வந்து சான்ஸே இல்லை. இன்னொரு ஆஸ்கர் நாமினி இருக்கும் சவுண்ட் டிசைனுக்கு. அதே மாதிரி அதை எடுத்திருக்கிற விதம், அந்த சினிமாட்டோகிராஃபி இருக்குல்ல, அதுவும் ஒரு ஆஸ்கர் நாமினிக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ அந்த ஒரு சீனில் வந்து தேடிட்டு போவாங்க. 2 டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஹீரோயினும் அவரோட மேலதிகாரியும் ஒரு குடோன் மாதிரியான ஒரு இடத்துக்கு 2 டார்ச் லைட்டை மட்டும் வச்சுட்டு அவங்க தேடிட்டு போய் அந்த லைட்டிங்கும் அந்த சினிமாட்டோகிராஃபியும் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஏன்னா இந்த சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் என்ன தான் ஹோம் தியேட்டரில் உட்காந்து பார்த்தாலும் அந்த சவுண்ட் டிசைனிங்கும் அந்த வீடியோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெஸ்ட்டு ஹோம் தியேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னாலும் இது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சரியான ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.